மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது சமீப காலமாக வந்து கூதிமுகவும் சனி நியூஸும் வந்து நம்ம அண்ணக்கால நக்கமாக அவங்களுக்கு நியூஸே இல்லை போல இருக்குது. ஸோ என்னடா இப்போ புதுசாக வந்து கூதிமுக அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது எனக்கு புரியுது. அதாவது சேர்த்து பேசுனா வந்து சைலண்ட்டாக இருக்கும், பிரித்து சொன்னால் வந்து வயலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு சில குரலி வித்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை வச்சுனா இந்த ட்ரெண்ட் பண்ணுறது இந்த முடிப்போம் பாருங்க, 2026 முடிப்போம். கோகோ டிவிக்கு கம் டிவிக்கு சாப்பிடல போல கைஸ். இப்ப ரீசெண்டா நடந்த பிரச்சாரத்துல மை காட் ஜெயிச்சுட்டு வாங்க, உனக்கு படையிலே வைக்கிறோம். பசங்க பிடிச்சிட்டானுங்க. இல்ல நான் கேக்குறேன், விஜய் அண்ணாவை சப்போர்ட் பண்றவங்க, விஜய் அண்ணா ஃபேன்ஸ், விஜய் அண்ணா தொண்டர்கள், இவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். ரீசெண்டாக இன்ஸ்டாவில் நான் பார்த்துட்டு இருந்தேன் வீடியோஸ்லாம், எவ்வளோனா உனக்கு முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை வெறுப்பேற்றுறதுக்கு நீ ஏன்னா இப்படி பண்ணுற? நீ உண்மையாகவே விஜய் அண்ணா மேலே பாசம் இருக்கு, நீ ஒரு தொண்டை. அவர் எப்படின்னா உங்களால் சந்தேகப்பட முடியுது? எனக்கு சீரியஸாக புரியல. இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சாரத்தில் கூட எத்தனை பேர் ஃபோட்டோ ஃப்ரேம் காட்டினாங்க தெரியுமா? சங்கீதா மேமோட விஜய் சார் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி எனக்கு புரியல. முட்டு கொடுக்க முடியல, இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறீங்களே, அது எதை வச்சு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் போலியாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதில் கூட நீங்கள் லாயலிட்டி காட்டலாம் என்ன? எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல. நீங்களாம் வந்து பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக மாட்டீங்களா? ஒரே ட்ரெஸ் கோடோட நீங்கள் போனது இல்லையா? அப்புறம் எதுக்குடா நீங்கள் வந்து பொய்யெல்லாம் முட்டு கொடுக்க வேணாம். நீ செவுத்துல முட்டிட்டும் வேலையை பார்த்தாலே போதும். தமிழ்நாடு இது திராவிட கோட்டை. இத எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் இல்ல எனக்கு ஒண்ணு சொல்லு. மூஞ்சி எப்படி மாத்தி வச்சிருக்கேன்? கிட்னி திருடின காசுல தானே மாத்தி வச்சிருக்கேன். மக்கள் என்ன இந்த விஜயும் திரிஷாவும் ஒன்னா ஃபிளைட்ல போனாங்கன்றத மனசுல வச்சுக்கிட்டாம ஓட்டு போட போறாங்க. விஜய் வந்து மன்னர் பரம்பரை வாரிசு, இது பாசிசம்னு சொல்லிட்டு நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொன்னதை மக்கள் எடுத்துப்பாங்களா? இவரும் இவர் ஒரு ஃப்ரெண்டு திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறத ஒரு பெரிய குற்றமா பாப்பாங்களா? அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரெஸ் கோட்ல வரல. சரி, இவங்க மட்டும் வரல, சிம்ரனும் வந்திருக்காங்க. விஜய் வந்து விஜய் சிம்ரன் வச்சு பேசுறாங்க. மன்னர் பரம்பரை வாரிசு, அதாவது மண்டையில கேவலமான அந்த எண்ணம், கேவலமான புத்தி உள்ளவங்க தான் அதை யோசிப்பாங்க. எனக்கு சீரியஸா இவரும் இவர் ஃப்ரெண்டு திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறத ஒரு பெரிய குற்றமா பாப்பாங்களா? நான் கேக்குறேன். மக்கள் வந்து அப்படி காமிக்கும் போது அப்படி பார்த்துட்டு ஓவருங்கிறாரு. அதுக்கு மீனிங் வந்து என்னன்னா அவர் ஓவர் ஆயிட்டாரு. You have been in public life for 50 years now. When did you fight your first election? Election MLA 89. In politics almost for 14 years. 40 years. 14 years. 14 years. இல்ல அது தப்பா சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு பாத்தீங்க. ஸ்டாலின் சார் வந்தாங்க இருக்கணும். நம்பர்லாம் பேப்பர் எழுதி கொடுக்க மறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டைமா இருக்கும் மீட்டிங்க்கு. என்றாவது 4/1/2022 என்னென்ன அவனை கூட்டு செருப்பால் அடிங்களா? நல்ல செருப்பால் அடிங்களா இவனை? அதாவது நம்ம அண்ணா வந்து எப்போ கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு? Feb 2, 2024. இவன் 22 ஓட்டு வச்சிருக்கிறான். ஐயோ, அது வந்து திமுகவா இருக்குங்க. அதை அப்படியே எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. எவ்வளோ அடிச்சாலும் சொரணே இல்லாமல் இருக்கானுங்க. என்னங்க இவனுங்க? இல்ல அந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது இப்போ தெரியாது அந்த பையனுக்கு. அவன் பையன் வளர்ந்து அவன் அளவுக்கு வரும்போது தான் வந்து அவன் பேக்கெட்லேருந்து திருடும் போதோ செவிலையும் ஒன்று வைக்கும் போதோ அப்போ தான் தெரியும் அந்த ரியல் பெயின். நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோம், அது நமக்கு திருப்பி கர்மான்ற ஒரு விஷயம், நமக்கே அது திருப்பி வரும்ன்றதை அப்போ அவனுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சீரியஸாக ஃபீல் பண்ணுவான். கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்க தான் செய்யும்.
ஸோ வந்து தெரியலங்க, எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது பேரண்ட்ஸும் தாண்டி டீச்சர்ஸ் வந்து பசங்களை அடித்து சொல்லி கொடுக்கலன்னா அவனோட லைஃப் எப்படியோ மாறிடுங்க. அது என் விஷயத்தில் உண்மைதான். எனக்கெலாம் வந்து அடித்து தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கெலாம் வந்து நான் எத்தனாவது படிக்கும் போதுன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் ரொம்ப நாளாக வந்து எனக்கு கூட்டல் தெரியாது. அப்புறமேட்டு எப்படி சொல்கிறது, அந்த அடித்தல் கழித்தல் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப நாள் எனக்கு தெரியல. என்னெல்லாம் வச்சு மாங்கு நடித்து ஒரு 4 டீச்சருங்க மாங்கு நடித்து அன்றைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹோல் டேயில் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த ஒரு நாள் ஸ்கூல் முடியறதுக்குள்ளே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த 4 டீச்சர். அழுகுற கத்துற. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடலன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அது தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு தெரியலங்க, திருப்பி எல்லா டீச்சர்ஸும் பழைய ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் வந்து வளர்ந்து வர மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போல்லாம் குட்டி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே குட்டியாக எனக்கும் முட்டிக்கு கீழே இருக்கிற சைஸ்லலாம் இருக்கிறவங்களாம் வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவனை அடித்து திருத்தினா தான் வந்து அவன் சின்ன வயசுலேருந்து க்ரோ அப் ஆகும்போது கொஞ்சமாச்சும் அவன் வந்து ஒரு நார்மல் மேனாக அவன் வந்து வளருவான். பழைய ஸ்ட்ராட்டஜியை திருப்பியும் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்குறியா? என்னடா பண்றீங்க? சொல்லு. சரி, யாருமா? மாமியார். அது எப்படி சாமிக்கு தெரியுது? 1200 ரூபா கொடுத்தாங்க. 2000 சேர்த்து 3200 ரூபா அப்படியா? வைஃபை வந்த காலத்துல போயிட்டு உனக்கு இன்னும் அந்த குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் சிரிக்க மாட்டான்? சரிப்பா தம்பி, அவ்வளவுதான். விருது வச்சு நம்ம அண்ணன் பசங்களா இருப்பானுங்க. கொஞ்சம் கூட சிரிப்பு இல்ல பேசல. இதை என்ன பறிக்க வச்சிருக்கீங்க இந்த வீடியோல? பாட்டுலாம் நல்லா இருக்கு. லைட்டா வந்து காஞ்சனா அப்பியரன்ஸ் வருது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வருஷமா தலைவர் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய வேலையா இருந்துச்சு. எஸ்ஓபி உருவாக்குனாங்க. 6 டிஸ்ட்ரிக்ட் மேல எங்களால போக முடியாத அளவுக்கு எஸ்ஓபி போட்டாங்க. எஸ்ஓபி நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது, எங்களுக்காகவே போட்ட எஸ்ஓபிக்கு வந்து நாங்க தான் ஃபைல் பண்ணோம் கேஸையே. ஆனா எங்களையே வந்து அரசு கூப்பிடவே இல்லை. அப்ப இந்நேரம் 32 டிஸ்ட்ரிக்ட் 34 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரச்சாரம் போயிட்டு வந்திருக்க வேண்டியதை நீங்க முடக்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு ஒரு போலி பிரச்சாரம் இருக்காங்க. இது கூட தஞ்சாவூர் சொல்லிருப்பாரு. எஸ்ஓபி போட்டு முடக்கிட்டு என்ன வீட்டில் இருக்கியான்னு கொஸ்டின் கேட்கறதுலாம் போயிடும். கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இங்க காவல்துறை வந்து நியூட்ரல் ஆகும். முதலமைச்சரோட சைன் வந்து இன்வாலிட் ஆகும். இன்வாலிட் ஆகும்போது எல்லா தலைவர்களும் சாலையில வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போ அவருடைய சூறாவளி பிரச்சாரம் தமிழக வரலாற்று மாற்றும். உங்க கையில ஒரு பேக் இருக்கா? போடுங்க. சரியா? கையில ஒரு பேக் இருக்கா? அந்த பேக்கை எடுத்தீங்களா? அந்த பேக்குக்குள்ள ஒரு கொடி இருக்கா? நம்மளுடைய இருவண்ண கொடி இருக்கா? என்ன சொல்ல வர? அந்த கொடியை கையில எடுத்தீங்களா? சத்தம் இன்னும் வேணும். அந்த கொடியை கையில எடுத்தீங்களா? எப்படி கேட்கும்? எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சுத்தமா கேட்கல. எல்லாரும் கொஞ்சம் கை வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எனக்கு தெரியல. நானும் அண்ணனோட சேர்த்து பிளட்ஜ் எடுத்தேன் கைஸ். நான் டிவியை பார்த்து எனக்கு தெரியல, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி மேடா பார்த்தாங்க. பட் எனக்கு தெரியல, சீரியஸா எனக்கு தெரியல. டிவியில இருந்தாலும் அவரோட வாய்ஸை கேட்ட உடனே எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அன்பு மகன் இளஞ்சரலாம் இருக்கு, வயசு 13 வயசு. அவருக்கு ஒரு தாரப்புல தெரியுமா? அப்பதான் நம்ம தமிழ் ஆட்சி. உங்களோட தத்துவம் என்ன? சிரிக்கிறாங்க கைஸ். உங்க தத்துவம் என்னங்க? நீங்க எமுட்டறனே சோ அவ்வளவுதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு